ஒரு மாநில அரசை பார்த்து மத்தியிலிருந்து வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் வெங்கைய நாயுடு அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு வேறு என்ன நமக்கு இருக்க முடியும்? பிஜேபி ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனை என்று எடுத்து பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றும் கிடையாது. சாதனைகளுக்கு பதில் வேதனைகளைத்தான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் படித்து பார்க்க பயப்படுகிறார். படித்து பார்க்க அவருக்கு ஆசைதான். ஆனால் படித்து பார்த்தால் அவருக்கு அதில் இருக்கக்கூடிய வாசகம் தெரியல. அதற்கு பதிலாக அவருக்கு தெரிவதெல்லாம் வருமான வரித்துறை தான் தெரிகிறது. நாம் உண்ணக்கூடிய உணவு அதிலும் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு. அதுவும் மோடி எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் முதலமைச்சர்கள் எல்லாம் நகராட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, மாநிலங்கள் எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டிகளாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நாட்டரசுக்கு தடை போட்டிருக்கக்கூடிய மோடி தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கண்டிக்கின்ற வகையில் அவர்களால் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற்றிட வேண்டும் என்று எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த நிலையில இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனை என்று எடுத்து பார்த்தால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலையில் ஒன்றும் கிடையாது. சாதனைகளுக்கு பதில் வேதனைகளைத்தான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாட்டிறைச்சிக்கு இன்றைக்கு தடைபட்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் உண்ணக்கூடிய உணவு அதிலும் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு. அதுவும் மோடி எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய தனி உரிமை இன்றைக்கு பறிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சுதந்திர நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய ஒரு கொடுமை இந்த மோடி ஆட்சியில உருவாகி இருக்கிறது. நாடு முழுவதும் இந்த மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கக்கூடிய இந்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்று 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. அந்த தீர்ப்பை வழங்குகிற நேரத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பொழுது மத்திய அரசு சொன்னது என்ன தெரியுமா? மாட்டிறைச்சிக்கு தடை செய்யக்கூடிய அதிகாரம் அது மாநில பட்டியலில் இருக்கிறது. எனவே மத்திய அரசு அதற்கு சட்டம் போட முடியாது என்று அந்த நீதிமன்றத்தில் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வினித் சகாய் என்று சொல்லக்கூடிய ஒருவர் 2017 ஜனவரி மாதத்தில் மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டார்கள். அப்போது உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி அமர்வு வழங்கிய தீர்ப்பு என்ன தெரியுமா? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வழக்கை முழுமையாக தள்ளுபடி செய்திருக்கிறது. ஆக நான் இதை குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் என்று கூறிவிட்டு திடீரென்று இப்பொழுது மத்திய அரசு இந்த சட்டத்தை ஏற்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பதற்கு என்ன காரணம்? நான் தொடக்கத்திலே சொன்னேன், பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் முடிவடைந்திருக்கிறது. ஆக இந்த 3 ஆண்டு காலத்தில்
எந்த திட்டங்களோ எந்த சாதனைகளோ மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் எதையும் செய்யாத நிலையில் இருந்து அதை மூடி மறைப்பதற்காகத்தான் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் இது போன்ற சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு பிஜேபி கொண்டு வந்திருக்கிறதை தவிர வேறல்ல. இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது என்ன? முதலமைச்சர்கள் எல்லாம் நகராட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, மாநிலங்கள் எல்லாம் ஒரு முனிசிபாலிட்டிகளாக இருக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை தவிர வேறு எதுவும் கிடையாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டின் நிலை என்ன? இப்பொழுது 6 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சி, ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5 ஆண்டு காலம், இடையிடையில அவர் பதவி விலகல், அது வேறு, அந்த பிரச்சனைக்கு நான் சொல்ல விரும்பல. அதை தொடர்ந்து அவருடைய மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அதற்கு பிறகு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கேட்கிற ஒரே கேள்வி, 6 வருடத்தில் 3 முதலமைச்சர்களை நான் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த 3 முதலமைச்சர்களை பொறுத்தவரை இந்த 6 வருஷத்தில் டெல்லிக்கு சென்று பிரதமரை எத்தனை முறை சந்தித்திருக்கிறார்கள் தெரியுமா? இதுவரையில 3 முதலமைச்சர்களும் சேர்த்து 5 முறை பிரதமரை சந்தித்திருக்கிறார்கள். அப்படி சந்தித்த நேரத்தில் பல கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை தந்திருக்கிறார்கள். நான் கேட்கிற கேள்வி, 5 முறை பிரதமரை சந்திச்சு ஜெயலலிதாவாக இருந்தாலும், பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும், தமிழகத்தின் சார்பில் தந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களில் ஒன்றாவது இதுவரையில மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியின் சார்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது? நேர்மாறாக நடக்கிறது. பெருமையோடு சொல்லலாம், அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கே வந்தார்கள். யார்? வருமான வரித்துறையை சார்ந்தவர்கள் ரெய்டு நடத்தினார்கள். அதை விட கூடும் என்ன தெரியுமா? மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள் கோட்டைக்கு வருகிறார். கோட்டைக்கு வந்து அமைச்சர்களை எல்லாம் உட்கார வச்சு, பக்கத்தில் அதிகாரிகள் உட்கார வச்சு, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கோப்புகளை எல்லாம் கொண்டு வர அழைத்து அது குறித்து ஆய்வு நடத்துகிறார். ஆக அந்த ஆய்வு நடத்திவிட்டு அவர் உடனடியாக சென்றிடல, ஆய்வு நடத்திவிட்டு அங்கு எச்சரிக்கை செய்துவிட்டு போயிருக்கிறார். என்ன என்று கேட்டால், உங்கள் செயல்பாட்டை வச்சுத்தான் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியும், ஆக நீங்கள் முறையோடு செயல்பட வேண்டும் என்று ஒரு மாநில அரசை பார்த்து மத்தியிலிருந்து வந்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார் என்று சொன்னால், இதை விட வெட்கக்கேடு வேறு என்ன நமக்கு இருக்க முடியும்? நான் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த சட்டம் போட்டு இன்றோடு 8 நாட்களாக போகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இடத்திலே சென்று பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறார்கள், மாட்டிறைச்சிக்கு தடை சட்டம் போட்டிருக்கிறார்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டபோது முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுகிறார் தெரியுமா? நான் முழுமையாக படித்து பார்த்துவிட்டுத்தான் பதில் சொல்லுவேன் என்று. அவர் மட்டுமல்ல, அவருக்கு கீழே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் படித்து பார்த்துவிட்டுத்தான் அது குறித்து விளக்கம் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். சட்டம் போட்டு 8 நாட்கள் ஆகிறது. கேரளத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இல்லை என்று வெளிப்படையாக தன்னுடைய அறிக்கையை வெளியிடுகிறார். அதேபோல மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள், இது கொடுமையான சட்டம், மாநில உரிமைகளை மத்திய அரசு தலையிடக்கூடாது என்று தெளிவாக அவர் அறிக்கை விடுகிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி புதுவை மாநிலத்துடைய முதலமைச்சர் நாராயணசாமி அதை கண்டித்து நிறைவேற்ற முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். திரிபுரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் அதை எதிர்த்து அறிக்கை விடுகிறார். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இப்படி
இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தோழமை கட்சிகள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து நாம் ஒரு கூட்டறிக்கையை கூட நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறோம். ஆனா அதையாவது படித்து பார்த்திருக்கிறாரா முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்? படித்து பார்க்க பயப்படுகிறார். படித்து பார்க்க அவருக்கு ஆசைதான். ஆனால் படித்து பார்த்தால் அவருக்கு அதில் இருக்கக்கூடிய வாசகம் தெரியல. அதற்கு பதிலாக அவருக்கு தெரிவதெல்லாம் வருமான வரித்துறை தான் தெரிகிறது. அதை படித்து பார்க்கிற போது சிபிஐ ரெய்டு வந்திருக்க அது தொடர்ந்து வருமா என்ற அச்சம்தான் ஏற்பட்டிருக்கிறது. அதை படித்து பார்க்கிற போது ஆர்கே நகர் தொகுதியில் 89 கோடி ரூபாய் விநியோகம் செய்யப்பட்டதாக ரெக்கார்டுகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த ரெக்கார்டுல 8 பேர் இடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த 8 பேர்ல முதலிடம் யாரும் தெரியுமா? முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான். ஆக அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அதை படித்து பார்க்கவே பயந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர வேற இல்ல. நேற்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடை தந்திருக்கிறார்களே, ஒரு பொதுநல வழக்கு போடப்பட்டது. சமூக அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய அம்மையார் செல்வ கோமதி அவர்கள் தடை மூட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட நேரத்தில் நேற்றைக்கு அங்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தடை போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, அண்ணன் சுமதியவர்கள் சொன்னார்களே, ஐஐடி அந்த வளாகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் சூராஜ் அவர் என்ற அந்த மாணவன் அவன் கொடூரமான நிலையிலே தாக்கப்பட்டு அவனுடைய கண் பாதிக்கப்பட்டு கண் அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலைகளை இருந்து கொண்டிருக்கக்கூடிய கொடூர இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆகவே நான் இந்த போராட்டத்தின் மூலமாக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு நான் எச்சரிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த போராட்டம் முதல் கட்டமாகத்தான் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும். எனவே நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை உணர்ந்து பார்த்து உடனடியாக இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் உறுதியோடு சொல்கிறேன், மீண்டும் மெரினா புரட்சி தமிழகத்தில் உருவாகும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.